ஹலோ கைஸ், வெல்கம் டு நம்ம எஸ்கே ஃப்ரீ ஃபயர். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நான் தான் அண்ணன். நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். என் தம்பி வந்து வீடியோ போட்டிருப்பான் கிளாஸ் கோனா. நான் வந்து இப்போ தான் ஃபுல் வீடியோ போடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இங்கே வந்து நான் வந்து ஹெட்ஷாட் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹெட்ஷாட்டாக அடிச்சுக்கிட்டு சும்மா ஹெட்ஷாட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் ரெடியாக இருந்துகிட்ருந்தேன். போனேன் தனி இடத்துல ஒரு இடத்துல இறங்கி கன்னெல்லாம் எடுத்து அதுக்கடுத்து மெயின் இடத்துக்கு போய் வெளுக்குறோன்னு பிளான் போட்டு போயிட்டுருந்தேன். ஃபஸ்ட் இடத்துலையும் கீழே குதிச்சேன். அந்த கல் மேலே ஒரு வீடு இருக்குது, அங்கே போகணுன்னு இறங்கினேன். நானும் இறங்கிட்டு இருந்தேன். பக்கத்துலலாம் நிறைய எனிமீஸ் இறங்குனாங்க. நல்ல வேலை நம்ம இடத்துல இறங்கலன்னு இருந்துகிட்ருந்தேன். போனேன். இப்போ அங்கே போயிட்டுருந்தேன். போனது வந்தால் G36 கிடச்சிச்சு. அதையும் தூக்கிட்டு பார்த்தா ஒரு எனிமி இருந்தான். நானும் போயிட்டு பார்த்தேன், எவனும் இல்லைன்னு வந்துட்டேன். அது கிடச்சி சும்மா இங்கே போயிட்டு இருந்தேன்னா ஒரு எனிமி வந்துட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சி அப்படியே போட்டாச்சு. அது கிடச்சி அவன்கிட்ட இருந்த லூட்டை பார்த்தா அவனும் MP5 தான் வச்சுருக்கான். நானும் MP5 வச்சு தான் அவனை முடிச்சிட்டேன். சரி இங்கே யாருமே இல்லை, நமக்கு நல்ல கன்னாக இருக்கான்னு பார்ப்போன்னு எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தேன். நான் தேடல, எந்த கன்னும் கிடைக்கல. அப்புறம் சும்மா இங்கே தூங்குற மாதிரி இருந்துட்டு அப்படியே கீழே இறங்க சும்மா ஒரு ஜம்ப் பண்ணுவேன் பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்களேன், சும்மா ஒரு ஜம்ப் தான் பண்ணுவேன், அதில் எங்கேயோ போயிடுவேன். அதுக்கடுத்து ஒன்று பண்ணேன் கைஸ். இதுக்கு வந்து என்ஷாண்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இப்போ சும்மா ஒரு ஜம்ப் பண்ணேன், இவ்வளோ ரொம்ப ஹெல்த்து போச்சு. அதுக்கடுத்து ஐயோ ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் ஆகி அப்படியே ஹெல்த்துனா போயிடுச்சு. சரி நம்ம ஹெல்த்தாக போட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஹெல்த்தை போட்டுட்டு இருந்தேன்னா கைஸ், இந்த வீடியோவில் நம்ம போயா எடுக்க முடியாது. எடுக்கக்குள்ளேயே சுற்றி அடித்து முடிச்சிட்டாங்க. சரி நானும் அப்புறம் சும்மா அவங்க ஒரு வீடு இருக்குன்னு போயிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு மஷ்ரூம் இருந்துச்சு, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன் சாப்பிட்டேன்னா EP ஏறிச்சுன்னா ஓரியன் பவர் நமக்கு ஒர்க் ஆகும். அதனால தான் ஓரியன் பவர் தேவைன்னா EP ஏறுறதுக்காண்டி மஷ்ரூமை சாப்பிட்டேன். அதுக்கடுத்து இந்த வீட்டுக்குள்ளே ஏறி லூட் இருக்கான்னு பார்ப்போன்னு உள்ளே போய் பார்த்தேன். எவனும் இருக்கிற மாதிரி சவுண்டு ஃபுட் ஸ்டெப்பாக கேட்டுச்சு. நானும் இங்கே போய் பார்த்தேன், எவனுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா தூரத்தில் ஒருத்தர் இருந்தான். அவனை முடிக்க வந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா க்ளோவால் போட்டானா என்னன்னு தெரில. க்ளோவால் போடல, திடீர்னு பார்த்தா எங்கே போனானே தெரில. அதுக்கடுத்து நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தேன். நான் வந்து எங்கே இருக்காங்க எவனையுமே ஆளை காணும்னு சும்மா தேடிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்தால் ஜோன் வந்து ஸ்ட்ரிங் ஆகிட்டு இருந்துச்சு. நானும் சரி இந்த இடத்துல இருக்க வேணாம், ஜோன் ஸ்ட்ரிங் ஆகுது அப்படின்னு நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இங்கே இருந்தவன் எங்கேன்னு பார்ப்போன்னு இங்கே வந்து பார்த்தேன். அதுக்கடுத்து G36க்கும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இங்கே வந்து பார்த்தேன், எவனுமே இல்லை. எங்கே போனேன்னே தெரில கைஸ். அதுக்கடுத்து சரி நம்ம இங்கே போவோன்னு போயிட்டுருந்தேன். எங்கே போனானே தெரிலன்னு நினச்சிக்கிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கடுத்து இந்த சைடு ஏதாவது ஒரு கன்று இருக்கா, நல்ல கன்று இருந்தால் எடுத்து போகணுன்னு போயிட்டுருந்தேன். நமக்கு தேவை ஸ்னைப்பர்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஸ்னைப்பர் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஸ்கேர் இருந்துச்சு, இது வேணான்னு வந்து இங்கே பார்த்தா P90 இருந்துச்சு. நமக்குன்னா இந்த கன்று வேணாம், நமக்கு தேவை ஸ்னைப்பர்னு பேராஃபில் ஒன்று இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு நம்மளும் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தா அந்த ஹார்ட் மணிக்கு ஒன்று இருக்கும்ல கைஸ், அதை பிடிச்சா கூட நம்ம செத்தா திருப்பி ரிவைவ் ஆகலாம்ல. அங்கே போய் ஹார்ட்டை இது பண்ணி இந்த ஹார்ட் மணிக்கு இருக்குல்ல, அதில் நின்னா நம்ம ஃபுல்லாக ஏறினப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹார்ட், அதாவது செத்தா திருப்பி வர்ற மணிக்கு அது பேர் என்னன்னு தெரில. அதுக்கடுத்து இங்கே காயின் இருந்துச்சு, என்ஜாய் பண்ண யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சேன். அதுக்கடுத்து பார்த்தா நமக்கு தேவையான ஸ்னைப்பர் கிடச்சிடுச்சு, அதையும் தூக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து ஷார்ட் கன் இருந்துச்சு, இருந்தால் தேவையில்லைன்னு தூக்கி போடல, அங்கேயே தான் வச்சுட்டு அதுக்கடுத்து எவனாவது இருக்கான்னு பார்த்தா எவனுமே இல்லை. அதுக்கடுத்து வந்து அந்த ஹார்ட்டில் போய் நின்னேன். அப்புறம் க்ளோவால் இப்படி வச்சேன் கைஸ், இப்படி வச்சுட்டு எவன் அடிக்க முடியாது பார்த்தா 35 வாட்டர் இருந்துச்சு, அதில் போய் ஈஸியாக அடிச்சு வைங்க. சரி இங்கே நின்றுட்டு இருப்போம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா லெவல் சேஞ்சுன்னு வந்துடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நம்ம போயிட்டு இருந்தேன். அப்புறம் போய்கிட்டே சும்மா ஓடிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஒரு இடம் வந்துச்சு கைஸ். அங்கே போய் லூட் அடித்தேன். இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்க கீழே ஒரு இடம் இருக்கா, இந்த இடத்துக்கு போய் லூட் அடிப்போன்னு போயிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து ஒரு காயின் இருந்துச்சு கைஸ். அந்த காயினை எடுப்போன்னு போகும்போது ஏதோ கார் சவுண்டு கிடச்சின்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் காரை வச்சுருந்தேன். சரி காயின் எடுத்து அவனை போட்டுருவோன்னு பார்த்தா பின்னாடி இந்த ஒரு லூஸ் அடிச்சிருச்சு. நானும் நம்ம பவரை யூஸ் பண்ணி அப்படியே உள்ளே போய் ஹெல்த்தை போட்டுட்டு இருந்தேன் கைஸ். ஹெல்த்தை போட்டுட்டு அவனை போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் எப்படி போகலாம், ஹெட்ஷாட் மண்டையை உடச்சிருவோம், அப்படியே போய் மண்டையை உடைச்சிருவேன். இங்கே பாருங்க அங்கே ஓடிட்டு இருந்தானா அப்படியே ஸ்கோப் போட்டு மண்டையை உடச்சிட்டேன். அவ்வளோதான் மண்டையை உடச்சாச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் போனவன் ஆளவே காணும். அந்த காரில் போனவன் நானும் ஜோனை விட்டு தப்பிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் போனவனை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அங்கே இருக்கான் பாருங்க கைஸ், காரில் போனவன் அவன் நான் மண்டையை உடைப்போன்னு போயிட்டு இருந்தேன். அவன் பக்கத்தில் போய் அவனை அடிச்சிருவோம் போயிட்டு இருந்தேன். அவன் வேறு அந்த ஹார்ட்டை ரிவைட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டில் நின்றுட்டு இருந்தான். சரி அவனை முடிச்சிருவோன்னு மண்டையை உடைக்க போயிட்டு இருந்தேன் கைஸ். இங்கே பாருங்கள் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரிவைட் பண்ணியிருக்கான். அப்போ அடிக்க முடியல, இப்போ அடிச்சிருவோன்னு ஹெட்ஷாட் மண்டையை உடச்சிட்டேன். சரி மண்டையை உடச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குதிரை இருந்துச்சு. சரி அதுலேயே போய் போனேன். அந்த ஹார்ட்டை ரிவீல் பண்ணிட்டு குதிரையில் ஏறி போகலான்னு நினச்சேன். ஆனால் வேணாம், குதிரை ஸ்லோ, நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம்னு காரை தூக்கிட்டு போனேன். அதுக்கடுத்து காரில் ஏன் போனோம், நம்மனா அங்கே நடந்தே போகணும்னு நடந்து போனேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூட் அடிப்புன்னு வந்துட்டு இருந்தேன் கைஸ். இந்த இடத்துல நிறையா நமக்கு தேவையான ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. சரி வாங்க கீழே போவோம்னு கீழே போனேன். அப்புறம் இங்கே எப்படி கீழே போக, இங்கே போனால் அவ்வளோதான் ஆபத்துன்னு பார்த்தா ஜோன் வேறு வந்துடுச்சு. அதுக்கடுத்து இங்கேருந்து குதிச்சேன் பாருங்க, அவ்வளோவா ஹெல்த்து போல், பாதி ஹெல்த்து போச்சு, பாதியில் கொஞ்சோண்டு போச்சு. அதுக்கடுத்து ஜோனை விட்டு தப்பிக்கணும் போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க ஓடிக்கிட்டே இருந்து ஜோனாட்டம் அதுவாக போயிட்டே இருந்துச்சு. ஐயோ சருன்னு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. எவனும் சுடுற சவுண்டுனா கேட்டுச்சு. சரி நமக்கு எதுக்குன்னு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க போய்கிட்டே இருந்தேன். ஜோனு வேறு சருன்னு போய்கிட்டே இருக்குது. நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஜோனு போய்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து எவனும் சுட்டுட்டான். நானும் பவரை போட்டுட்டு அப்படியே க்ளோவால் போட்டு நின்றுட்டு இருந்தேன், ஹெல்த்தை போட்டுட்டு இருந்தேன். அவனும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து எவனோ அடிச்சுப்புட்டான். சரி நம்ம வேற எங்கேயாவது போகணுன்னு ரிவைவ் ஆகி போயிட்டு இருந்தேன். முன்னாடி அடிச்சுட்டு இருக்காங்க, பார்த்தா பின்னாடியும் அடிச்சாங்க. சரி எங்கே போனாலும் அடிக்கிறாங்க கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரிவைவ் இடம் இருந்துச்சு, அதாவது செத்த திருப்பி வர்ற இடம் இருந்துச்சு. சரி இவனை முடிக்க போகணும் இங்கே வந்தேன் கைஸ். இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தனை வந்தானா, அதுக்கடுத்து போட்டுட்டு க்ளோவால் போட்டு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்கான். சரி க்ளோவால் போட்டு ஹெல்த்தை போட்டுட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா சைட்லேயும் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கான். நான் என்ன கைஸ் பண்ணேன், சைடில் அடிக்கான், பேக்கில் அடிக்கான், எங்கே பார்த்தாலும் அடிக்கான். அப்புறம் திருப்பி ரிவைவ் ஆகி வந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து செத்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் இறங்கினேன். இங்கே வேறு சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி தனி இடத்துல இறங்கணும்னு இந்த இடத்துல இறங்கினேன், அங்கே சுடாத இடத்துக்கு. எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு ஒருத்தன் அடிக்கான், இங்கிட்டு ஒருத்தன் அடிக்கிறான். சரி அதுக்கடுத்து இந்த ஒரு டப்பா இருந்துச்சு, அந்த பெட்டி, அதுக்குள்ளே ஏதாவது நல்ல கன்று இருக்குன்னு போய் பார்ப்போன்னு போயிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரோஸா எக்ஸ்கன் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன் கைஸ். எவனாவது கண்ணில் மாட்டினானா அவனை அடிப்போன்னு போயிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா ஒருத்தன் லூட் பாக்ஸ்லேருந்து அது என்னது அந்த லூட் எடுத்துகிட்டு இருந்தான், அது பேர் மறந்து போச்சு. அந்த லூட்டு ஒன்றைக்கு ஒன்று இருக்கும்ல, அது எடுத்துகிட்டு இருந்தான். சரி இங்கே பார்த்தா ஒரு மேக்ஸ் 7 இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் ஜோனுக்குள்ளே இருக்கான், எப்படி அடிக்கன்னு பிளான் பண்ணுன்னா எப்படி அடிக்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்தேன். பார்த்தா எப்படி போகணுன்னு தெரியல, அங்கே போனால் முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே ப்ரோவாக இருப்பாங்க.
சரி அப்படியே நான் வந்து இந்த இடத்துல வேணாம் நம்ம வேறு எங்கேயா போவோம்னு போயிட்டு இருந்தால் அப்போ போய் அடிக்கான். அப்போ அடிக்காமல் இப்போ போய் அடிக்கான். சரி ஹெல்த்தை போடும் பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன். என்ன கைஸ் எப்போ பார்த்தாலும் பின்னாடி இருந்தே அடிக்கீங்க, பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன்னு. சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய் பாய், டாட்டா, பாய் பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் நான் போட்டாலும் போடுவேன். என் தம்பி தான் கைஸ் எப்போ பார்த்தாலும் போடுவான்.